இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கன்னடத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஹக்கா அப்படின்ற ஒரு சூப்பர் நேச்சுரல் கலந்த ஹாரர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மர்மமான கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல யாருக்காவது குழந்தை பிறந்தது அப்படின்னா முதல் வேலையா குழந்தையோட பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வெளியூருக்கு அனுப்பி வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இந்த ஊர்ல இருந்தாங்க அப்படின்னா மர்மமான உணத்தால சாகடிக்கப்படுறாங்க. அதுவும் கொடூரமான முறையில தூக்கிலிடப்பட்டு நெருப்பு வச்சு சாகடிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது பல வருடங்களா நடந்துகிட்டு இருக்கு. யார் பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா, இல்ல இது ஒரு அமானுஷம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி மக்கள் குழம்பி போறாங்க. இதுக்கு நடுவுல தான் ஹீரோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறார். அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான ட்விஸ்ட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றத நாம படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? அண்ட் கடைசியா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் மேக் பண்ணேன். ஏன்னா இந்த படம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருந்தது. எங்கெங்கயோ போய் என்னென்னமோ பண்ணி கடைசியா இந்த வீடியோ மேக் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை பண்ணிட்டு அண்ட் பக்கத்துல இருக்க ஹைப் பட்டனை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மர்மமான கிராமம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ண இல்லையா, அந்த கிராமத்துல நள்ளிரவுல காமிக்கிறாங்க ஒரு முகம் தெரியாத லேடிய தரத்தரன்னு ஏதோ ஒன்று இழுத்துட்டு போய்கிட்டே இருக்க மாதிரியோ மரத்துல மாற்ற மாதிரியோ அவங்க வலியால துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட உடல் எரிஞ்சு போய் அந்த இடத்துல சாகுறாங்க அப்படின்னு நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஊர்ல ஒரு குழந்தை பிறந்துச்சு. அதுவும் பெண் குழந்தை பிறந்துச்சு. பெண் குழந்தைய பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட பாட்டி இருக்காங்களே, அதாவது குழந்தையோட பாட்டி, அவங்க வேக வேகமா இந்த ஊருக்குள்ள வந்திருப்பாங்க. சோ இதை நீங்க எப்படி அனுமதிக்கலாம், உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாடா அப்படின்னு ஒரு ஃபேமிலியை கூப்பிட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா மர்மமான முறையில இறந்து போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பல சாவுகள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் காரணம் என்ன அப்படின்றது யாருக்குமே புரியல. இந்த ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி குழந்தை பிறந்ததோ இல்ல குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா இந்த பாட்டிக்காரங்க எல்லாருமே பேக் பண்ணி பக்கத்து ஊருக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்படிதான் இந்த கிராமத்தோட லைஃப் ஸ்டைலே போய்கிட்டே இருக்கு. இதை தாண்டி எதுக்காக இது மாதிரி பண்ண, உன்னோட மனைவியோட உயிர் உனக்கு வேணாமா அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க கிராம மக்கள் எல்லாமே பல கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. யார் பண்றா, எதுக்கு பண்றா ஒண்ணுமே புரியல. போலீஸ்காரங்க கிட்ட போனாலும் அவங்களும் குழம்பி போறாங்க. இதுக்கு என்னதான் வழி இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்ப அப்பதான் ஹீரோவை இங்க அறிமுகப்படுத்துறாங்க. பஞ்சாயத்து தலைவரோட பையன். அவர் வந்து அங்க அவரோட காதலி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள சைட் அடிச்சுக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த பஞ்சாயத்துல இருக்கவங்க பாக்குறாங்க. ஐயா, உங்க பையன் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டான்னு நினைக்கிறேன், எதுக்கும் சூதானமா இருந்துக்கோங்கன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி ஹீரோ கிட்டயும் அவரோட காதலி கிட்டயும் போக ஆரம்பிக்குது. நள்ளிரவுல காதலியோட வீட்டுக்கு போறாரு. அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சில பொருட்கள் எல்லாமே அங்க உடைய ஆரம்பிக்குது. சத்தம் கேட்டு காதலியோட அம்மா எழுந்துக்கிறாங்க. உடனடியா இந்த விஷயங்களை பாக்குறாங்க. பயங்கர ஷாக்கு. ஏன்னா இவங்க கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தை பெற்றுப்பாங்க. குழந்தை பெற்றுட்டாங்க அப்படின்னா நம்ம செத்து போக வேண்டியிருக்கும். இது நமக்கு தேவையா? இந்த விஷயங்கள் எதுவும் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர்கிட்டயும் அவரோட மனைவி கிட்டயும் பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க முடிவுல ஊர் தலைவர், என் பையன் உங்க பொண்ணு லவ் பண்றான் இல்லையா, எதுக்கு வீணா பிரச்சனை பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்னு கேட்க இவங்களுக்கு பக்குன்னு வாரி போட்டுருது. என்ன கொலபன வேணா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நைட்டோட நைட்டா அவங்களோட பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஊர்ல இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா இதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல ஹீரோ தன்னோட காதலி தாங்கிட்ட சொல்லாம தன்னோட காதலை உதறி தள்ளிட்டு அம்மா கூட போயிட்டாங்க அப்படின்ற ஒரு துக்கத்தால இவர் சோகமா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இவரோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே கூப்பிட்டு வச்சு, நீ இங்கே இருந்த அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே உன் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், விட்டுட்டு போனதுல எதுக்காக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க, உடனடியா இங்க இருந்து நீ பெங்களூர் கிளம்புற, அங்க உன் மாமா இருப்பாரு, அவர் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு வாடான்னு சொல்ல இவர் யோசிக்கிறாரு. சரின்னு அங்க இருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ணா பெங்களூர்ல இவரோட மாமாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு. கட் பண்ணி இவரோட மாமாவை காமிக்கிறாங்க. ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உண்மையான ஒரு கணவன் மனைவியை இவர் பிராங்க் பண்ற அப்படின்ற பேர்ல பிரிச்சு விட கணவனுக்கு பயங்கர கோவம். அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆளுங்க எல்லாத்தையும் தட்டிட்டு அவனை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அப்பதான் மாமா ஹீரோவை பாக்குறாரு. டே, எங்கடா இங்க வந்திருக்க, சொல்லாமலாம் வந்துட்டா, வண்டியில் ஏறிடா அப்படின்ற மாதிரி சொல்லி வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா போய்கிட்டே இருக்க ஹீரோ பின்னாடி ஏறவே இல்லை. எந்த விஷயம் தெரியாம அவர் போனதால இங்க ஹீரோவும் அந்த மாமாவை அடிக்க வந்த ஆளுங்களும் ஒன்னா நின்றுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோ அவருக்கு சொந்தக்காரர் தான் அப்படின்றது அவனுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் அடிச்சு அவனை வர வைக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோட ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் தெரியாம அடி வாங்கிட்டு இருக்குமே அப்படின்ட்டு ஒரு கோவம். இதனால பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கும். இந்த சண்டையோட முடிவுல அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அடி வாங்குறவங்க எல்லாமே முஸ்லீமா இருப்பாங்க. பட்டுன்னு அந்த ப்ரே பண்ற சத்தம் கேட்டதோ அமைதியாயிட்டாங்க. ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மழை வேகமா பெய்ய ஆரம்பிக்குது. ஹீரோ வேகமா அவங்களுக்காக நிறைய விஷயங்களை பண்றாரு அப்படின்றத காமிச்சு இங்க ஏதோ தப்பு நடந்தது போல, நாங்க உங்களை அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ண ஹீரோ மாமாவை சந்திக்கிறாரு. நான் மாமா வந்த அன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை, எனக்கு கண்டுக்காம கூட போயிட்டியா, சரி பரவாயில்ல விடு, வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒயின் ஷாப்புக்கு போறாங்க. நல்லா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கதான் தன்னோட காதல் ஃபெயில் ஆயிடுச்சு
அப்படின்ற விஷயமும் அண்ட் காதலி தன்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற விஷயமும் எல்லாருக்கிட்டையும் சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்க இத்தோட முடிவில் நான் இங்க வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா, அவளை என் மனசுல இருந்து எடுக்கணுமாமா, புது காதலை நான் உருவாக்கி ஆக்கணும், எனக்கு ஒரு பொண்ணு வேணும், அதுவும் காதலிக்க பொண்ணு வேணுமாமா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் நாளைக்கு ஐடியா சொல்றான்னு படைக்க வைக்க கற்பனா அடுத்த நாள் காலையில பட்டுன்னு அலாரம் வச்ச மாதிரி இருந்துட்டார். தன்னோட மாமாவை தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனடியா காதலிக்க பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க கடுப்பாக்குறாரு. நியூஸ் பேப்பர் பாக்குறாரு. அதுல ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா இன்டர்வியூ எடுக்கிற ஒரு பொண்ணு, அந்த இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்க நபர் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். இதை பார்த்துட்டு ஒரு மாமாவுக்கு ஒரு ஐடியா, நீ ஒன்று பண்ணிடா, மீடியால இருக்க பொண்ணுங்க எல்லாமே அழகா தான் இருப்பாங்க, ஏதாவது ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணு, உன்னோட கிராமத்துல தான் மர்மமா இருந்துகிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சு அவங்கள உன்னோட ஊருக்கு கூட்டு போயிடு, காதல் தன்னால வளர்ந்துட்டு போதுறாரு சொல்ல இவருக்கு இது ஒரு மாதிரி கேட்சியா இருக்கு. இதுக்கு அடுத்த நாளே பக்கத்துல ஒரு மீடியா கம்பெனி இருக்கும், அங்க போய் நிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் ஹீரோயினை ஒரு சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் செக்யூரிட்டியை பிடிக்கிறாங்க. இவங்களை பத்தி அதாவது ஹீரோயினை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹீரோயினோட மாமா ஒரு ரவுடி, யாராவது ஹீரோயின் பின்னாடி சுத்தினா அவருக்கு சுத்தமா பிடிக்காது, அடிச்சு போட்டுடுவாருன்னு இருக்கும். இந்த விஷயத்தை ஹீரோ கேட்டுட்டு பெருசா எடுத்துக்கல. எது எப்படியோ அந்த பொண்ணை நமக்கு பிடிச்சிச்சு, நம்ம அந்த பொண்ணு கிட்ட பேசுறோம் அப்படின்ற மாதிரி. இதுக்கு அடுத்த நாளே அவங்கள சந்திக்கிறது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும் மேடம், என்னோட ஊர்ல ஒரு மாதிரி ஸ்டேஜான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு, அது மீடியாக்காரங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு யார்கிட்ட போறதுன்னு தெரியல, அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன்னு சொல்ல இவரை முன்ன பின்ன ஹீரோயினுக்கு தெரியல அப்படின்னாலும் ஒரு உதவி அப்படின்ற மாதிரி வந்திருக்காரு. இதனால கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் மூலமா ஊருக்குள்ள நடக்கிற விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஊருக்குள்ள குழந்தைகள் பிறந்தது அப்படின்னா குழந்தையோட பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க மர்மமான முறையில இறந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதுதான் புரியல. இதை நீங்க வந்து கவர் பண்ணீங்க அப்படின்னா அங்க என்ன நடக்குது அப்படின்றது வெளி உலகத்துக்கு தெரிய வரும். இது மூலமா சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு இது ஒரு மாதிரி கேட்சியா இருந்தாலும் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. போன் கால் வருது. நான் உடனடியா போயாகணும், நான் உங்களை நாளைக்கு மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போங்க நம்பரை கொடுத்துட்டு போறாங்க. இதனால ஹீரோக்கு ஒரு சின்ன சந்தோஷம். அவங்க கிட்ட இருந்து போன் கால் வருமா, நம்ம நாளைக்கு சந்திக்கலாமா அப்படின்ற மாதிரி இரவு முழுக்க காத்துக்கிட்டே இருக்க போன் கால் வருது. இதுக்கு அடுத்த நாள் சந்திக்கிறாங்க. அது மூலமா ஹீரோ இன்னும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஊருக்குள்ள நிறைய கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் பயத்துல இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஹீரோ இந்த சுடுகாட்டு பக்கத்துல முகம் தெரியாத ஒரு நபர் ஒரு பொணத்தை தோண்டிக்கிட்டு இருக்க மாதிரி கவனிக்கிறாரு. இதை பார்த்து அதிர்ச்சி, அது யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி கிட்ட போக அந்த நபரோட முகத்தை பாக்குறாரு. பரிச்சயமே இல்லாத நபர், அவரை பிடிக்கலான்னு போக ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன சண்டை. இத்தோட முடியல அது நம்ம ஹீரோ தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்த நாளே நான் ஊருக்குள்ள விசாரிச்சோமா, அவ யார் என்ன அப்படின்றதுலாம் தெரியல, இது மேபி பக்கத்துல ஒரு பைத்தியக்காரன் இருப்பான், அதாவது பக்கத்து ஊர்ல அவன் வந்துட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அவன் கிடையாது, வேற யாரோ அப்படின்ற ஒரு டவுட் தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குல்ல சொல்ல ஹீரோயின் இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்காரங்களாலே எதுவும் பண்ண முடியல. அண்ட் கிராம மக்களுக்கு ஒன்றும் புரியல, ஆனா கொலைகள் மட்டும் நடந்துகிட்டு இருக்கு, இது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, மிஸ்ட்ரியாவும் இருக்கு அப்படின்ற மாதிரி முதல் வழியா நான் அங்க வர அப்படின்ற மாதிரி சம்மதிக்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோவோட ஊர்ல காமிக்கிறாங்க. ஒரு நபர் வெளிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்க மரத்துக்கு மேல ஏதோ ஒண்ணு தொங்க விடப்பட்டிருக்கு. பயந்து போறாரு. ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டு வர அங்க எரிஞ்சு போய் கிடக்கிறது ஒரு பெண் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. முந்தா நாள் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தையோட பாட்டி தான் அங்க எரிஞ்சு போய் கிடக்குறாங்க. இதுக்கு மேல நம்ம என்னையா பண்றது, தொடர்ந்து இந்த மாதிரி இறந்துகிட்டே இருக்காங்களே, பொண்டாட்டிய பக்கத்து ஊர்ல வச்சுட்டு இங்க நம்ம வாழ்ற வாழ்க்கைலாம் ஒரு வாழ்க்கையா, இன்னும் எத்தனை நாளைக்கு இது தொடர போகுதுன்னு தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டே இருக்க கட் பண்ணி ஹீரோ கிட்ட போகுது. ஹீரோயின் அந்த ஊருக்கு வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினோட மாமா இதை கவனிக்கிறான். ஏற்கனவே ஒரு ரவுடி அப்படின்னு நம்ம தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஆளுங்களோட வந்து ஹீரோ அடிக்க ஆரம்பிக்கிறான். இங்க ஒரு பயங்கரமான சண்டை போய்கிட்டே இருக்க ஹீரோ சண்டை போடுறதை பார்த்து ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. நீங்க சண்டை எல்லாம் போடுவீங்களா, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கலையே அப்படின்ற மாதிரி அவர் மீது காதல் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது ஒரு பாடல் மூலமா நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா ஊருக்கு வந்துட்டாங்க. ஊர்ல இருக்க பிரச்சனையை பேசணும் அப்படின்ற மாதிரி தயாராக அந்த சமயத்துலதான் ஹீரோயினுக்கு பொய் பேசினா பிடிக்காது அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு தெரிய ஆரம்பிக்குது. நம்ம நிறைய பொய் சொல்லிட்டோமே, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு பொய்யை மட்டும் ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா இந்த பொண்ணத்தை தோண்டிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு நபரை பார்த்தா நான் துரத்திட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. உண்மையிலே அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இவர் துரத்திட்டு போயிருப்பாரு. அந்த நபரை தடுக்கி விழுந்து ஒரு குச்சியில சொருகி அந்த இடத்துல இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு நான் இதை சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்க என்ன கொலைகார மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பீங்க, அதனாலதான் இந்த விஷயத்த மறைச்சேன்னு சொல்ல அவங்களும் பெருசா எடுத்துக்கல. காரணம் என்ன அப்படின்னா இன்டென்ஷன்லாம் நடந்தது கிடையாது, அவன் தவறி விழுந்து இறந்து போயிட்டா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் கேமராவோட ஊர் மக்களை சந்திக்கிறாங்க. ஒருத்தருக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய மக்கள் நிறைய கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு, இது எங்க போய் முடியுதே தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டோம். ஒரு சில பிசாசு இருக்கு, பேய் இருக்கு அப்படின்ற மாதிரியும், இன்னொரு சிலர் இந்த காட்டுக்குள்ளதான் எவ்வளவு கொலகாரம் சுத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், மக்கள் உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் அப்படின்ற மாதிரியும். அதையும் தாண்டி இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ஜமீனோட சாபம், அதாவது இந்த ஊர்ல ஜமீன் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு, அவரோட சாபம் தான் இது எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க தனியா நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு காரணங்களை சொல்றாங்க. இது எந்த நம்புறதுன்னு தெரியலையே
அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க ஹீரோவும் அந்த பணத்தை தோன்ற நபரோட அந்த ஜமீன் சாபம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அந்த விஷயத்த கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த ஒரு நபர் கவனிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். தம்பி நீங்க பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது, நான் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு நாள் இரவு காட்டு பகுதியில வேட்டையாடணும் அப்படின்ற மாதிரி தொலைஞ்சு போறாரு. வழி தெரியாம அங்கங்க சுத்திக்கிட்டே இருக்கு. அப்பதான் ஒரு மரத்துல சூனியம் வைக்கிற மாதிரியான விஷயங்களை நான் பார்த்தேன். அதை பார்த்ததும் என்னமோ ஒரு மாதிரி இருந்தது, அதனால அங்கிருந்து ஓடி வந்துட்டேன்னு சொல்ல ஹீரோக்கு இது ஒரு மாதிரி ஸ்டேஞ்சா இருக்கு, அந்த இடத்த எங்களுக்கு காட்ட முடியுமானா அப்படின்ற மாதிரி வேகமா அன்னைக்கு இருக்கு வண்டி எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நடந்துதான் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு கும்பலா நடந்து போய்கிட்டே இருக்கு. அந்த மரத்தை இவங்க பாக்குறாங்க. அங்க ஒரு மரத்துல மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான மரத்துல சூனியம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. அதுவும் அந்த லேடிஸ் எல்லாம் இறந்து போவாங்க இல்லையா, அதே மாதிரி ஷேப்ல ஒரு பொம்மையை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சந்தேகம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. சுத்தி முத்தி பாக்குறாங்க. தூரத்துல ஏதோ ஒரு வெளிச்சம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. அந்த வெளிச்சத்தை நோக்கி போக ஆரம்பிக்க அங்க ஒரு பெரிய செட்டப் இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு வயசான லேடி மந்திரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது இருந்து போறாங்க. கிட்ட போய் அந்த வயசான லேடி என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கு. அப்பதான் காட்டுக்குள்ள ஹீரோ ஒரு நபரை பார்த்து அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதே நபர் அங்க ஒரு பைய கொண்டு வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி அவங்க ஒரு லேடியை கட்டி போட்ட நிலையில படுக்க வச்சிருப்பாங்க. சோ அது ஒரு பணம் அப்படின்ற மாதிரி நமக்கு போற போக்குல தெரிய ஆரம்பிக்குது. இந்த சைடு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அன்னைக்கு நீ தானடா என்கிட்ட அடி வாங்கிட்டு வந்த, அம்மா நீ இன்னும் சாகலியாடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இந்த வயசான லேடியை பாக்குறாரு. இங்க என்ன நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல வாயை திறக்கிறதா தெரியல. லேடி எல்லாரையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க. கடுப்பாக்குறாரு. ஒரு கட்டை எடுக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்கன்னு கிட்ட போக அவங்களும் தம்பி அவசரப்படாதீங்க, அம்மா நீங்க எப்படி தம்பி இங்க வந்தீங்க, எனக்கு தெரிஞ்சு கடவுள் தான் உங்களை அனுப்பி வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பெரிய சிலை இருக்கும். அதை பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு உங்க மக்களுக்காக தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். ஊருக்குள்ள குழந்தை பிறந்தது அப்படின்னா பாட்டி இறந்து போயிட்டு இருக்காங்க, அதுவும் கொடூரமான முறையில செத்து போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரு தீய சக்தியால தான் தம்பி நடந்துகிட்டு இருக்கு. அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரத்த பௌர்ணமியில இப்படி ஒரு விஷயத்த நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ நம்புறதா தெரியல. மேற்கொண்டு அந்த வயசானோ இது எல்லாத்தையுமே என்ன நம்பணும் அப்படின்னா முதல்ல இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது உனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லி ஜமீன் வாழ்க்கையில, அதாவது ஜமீன் காலத்துல நடந்த ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ ஜமீன் இங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சமயம்னு பார்த்து ஜமீனோட மனைவிக்கு தொடர்ச்சியா 3 பெண் குழந்தைகள் பிறக்குது. ஆனா இந்த விஷயம் ஜமீனோட அம்மாக்கு சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்ற மாதிரி தீர்த்து சொல்லிட 4வது ஒரு குழந்தை பிறக்குது. அதுவும் பெண் குழந்தை தான். இதனால வேற வழி இல்லாம அந்த 3 குழந்தைகளை கொண்ட மாதிரியே இந்த குழந்தைய கொண்டுடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தனுப்ப ஜமீனால எதுவுமே பண்ண முடியல. அம்மா பேச்சை கேட்டுதான் அவர் நின்னாக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். இந்த நிலைமையில தான் அவளுக்கு 4 குழந்தைகளை ட்ரை பண்ணியாச்சு. 4மே பெண் குழந்தைகள் தான். இதுக்கு மேல ஆண் குழந்தைய பெத்தெடுப்பா அப்படின்னு நம்பிக்கை எனக்கு கிடையாது, நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மனுஷன் அவளை நான் ரொம்ப காதலிக்கிறேன், இதனால வேற ஒரு கல்யாணத்துக்கு இடமே இல்லை, நான் மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக கடுப்பாக்குறாங்க. ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட அடியால ஒருத்தர் இருப்பான். அவங்க கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது சாவித்ரி அப்படின்ற ஒரு கேரக்டர் ஜமீனோட மனைவியா இருப்பாங்க. அவங்க இதை கவனிக்கிறாங்க. ஓடி வந்து காலில் விழுந்து என் கணவர் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கன்னு அழுதுகிட்டே இருக்க. கடுப்பாக்குறாங்க. நீ யாருக்குரிய ஊரை சுத்தி இருக்க நினைக்கிற, அதனாலதான் உனக்கு ஆண் குழந்தைய பொறுக்கல, இது ஒரு சாபக்கேடு தான், இனிமேல் இந்த வீட்டுல நீ இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்களை திட்டிக்கிட்டே இருக்க. நடத்தையில சந்தேகப்பட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு கோபம், தன்னோட கணவரை விட்டு பிரிக்க போறாங்க அப்படின்ற ஒரு வன்மம், இதனால வேகமா அவங்களோட கழுத்தை பூச்சி பண்ண எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேளுங்கன்னு பேசிக்கிட்டே இருக்க. இவங்க அது எல்லாத்தையும் தடுத்து விட்டுட்டு என்னோட கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ உயிரோட இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அரண்மனைக்கு வெளியில இருக்க ஒரு பெரிய மரத்துக்கு கொண்டு போறாங்க. அவங்களோட கழுத்தை தூக்கிட்டு மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி. அது இந்த வழியால மட்டும் நீ சாகக்கூடாது, நீ இன்னும் வலி அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட உடலை எரிச்சு விட அந்த வலியால இவங்க துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த கணவர் பாக்குறாரு. கணவர் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க ஒண்ணுமே முடியல. இதனால அம்மாவை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. நம்ம உயிரை மாச்சிக்கிறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இவரு கழுத்தறுத்துக்கிட்டு இறந்து போக தன்னோட பையன் இறந்து போயிட்டானே அப்படின்ற சோகத்துல இவங்க பயங்கரமா கத்துற ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண பிரசன்ட்ல. சோ அன்னைக்கு சாவித்திரி இறந்து போனதால அவ கெட்ட ஆன்மாவா மாறிட்டான். ஊருக்குள்ள அந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட பாட்டிய கொடூரமான முறையில கொலை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் 3 நாள் டைம் கொடுங்க தம்பி. அந்த 3 நாளுக்குள்ள சாவித்திரியோட ஆன்மாவை குறிச்சு அந்த ஆன்மாவுக்கு முக்தி கொடுத்துடுற அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. சரி நான் உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம இருந்து போறேன், 100 மக்களும் இங்க வர மாட்டாங்க, 3 நாள் கழிச்சு வர அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இவருக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்களையும் அவங்களோட முகத்தோற்றத்தையும் பார்த்து எதுவுமே கரெக்ட் ஆகாத மாதிரி இருக்கு, நீங்க போங்க நான் பின்னாடியே போய் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத வேடிக்கை பார்த்துட்டு வரேன்னு சொல்ல ஹீரோயின் சிரிக்கிறாங்க. காரணம்
காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கும். இதனால அவங்களுக்கே தெரியாம ஒரு ரகசிய கேமரா வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது மூலமா இவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் கேப்சர் ஆகும் இல்லையா, அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. சோ இவங்க இருக்கிற வரைக்கும் நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க அவங்க போறது கூட இருக்க நபர் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னோட அண்ணனை கொலை பண்ணது அவன் தான், அவன் எதுக்காக இங்க விட்டீங்க அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல அவங்க இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அதனால உண்மைகளை சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிருக்கேன். ஆனா அதுக்கு நம்ம நல்லவங்களா கிடையாது அப்படின்ற மாதிரி இறந்து போன ஒரு டெட் பாடி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த டெட் பாடி பக்கத்துல ஒரு பச்சிலம் குழந்தைய வச்சிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஊருக்குள்ள நிறைய குழந்தைகள் பிறந்த உடனே அந்த பாட்டி இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது கூடவே சேர்த்து குழந்தைகளையும் இவங்க பலி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சாவித்ரி அப்படின்ற ஒரு ஆன்மா இங்க சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஆன்மாவை கைவசப்படுத்தி துன்புறுத்தணும் அப்படின்னு நோக்கத்துக்காக தான். காரணம் என்ன அப்படின்றத இப்போதைக்கு நமக்கு விவரிக்காம இன்னும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்குள்ள நிறைய கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அது எல்லாமே இவங்க ஒரு முக்கிய பங்காற்றி இருப்பாங்க. அதாவது ஊருக்குள்ள சாவித்ரி அப்படின்ற ஒரு ஆன்மா இருக்கிறது உண்மைதான். அவங்க கைத்தை கட்டி சாகடிக்கப்பட்டு இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவங்க கயிறோட தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா கொலைகள் எதுவுமே அவங்க பண்ணது கிடையாது. ஊருக்குள்ள குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையோட பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களோட உடம்புக்குள்ள இந்த சூனியக்காரி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். குழந்தைய சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக ஆப்வியஸா அந்த பேய் இருக்கு இல்லையா, அதாவது சாவித்ரி குழந்தைய சாகடிக்க போறாங்க. தன்னோட குழந்தைக்கும் இதேதான் நிலைமை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ட்ரிகர் ஆகி இவங்களை சாகடிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சாகடிக்கிறது எல்லாமே சாவித்ரி தான். ஆனா அதை தூண்டது இவங்கள தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணிட்டு இன்னொரு ட்விஸ்டையும் நமக்கு கொடுக்குறாங்க. இவங்க இவ்வளவு நேரம் வரைக்கும் ஃபோர்ஸா அந்த சாவித்ரி பேயை பழிவாகணும் அப்படின்ற மாதிரி இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பிளாஷ்பேக்ல ஜமீனோட அம்மா ஒருத்தவங்க காமிச்சாங்க இல்லையா, அவங்க தான் இந்த வயதானவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா, இதுக்கு கண்டிப்பா அவன் பதில் சொல்லி ஆகட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. ஸோ பல வருஷமா இந்த ஒரு பர்டிகுலர் நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு தான் ரெட் மூன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வர மாதிரி இருக்கு. அந்த விஷயத்தப்போ அவங்களை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா வேலைகளும் ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் ஹீரோ அந்த கேமரா மூலமா பார்த்துட்டா இல்லையா, வேகமாக கிளம்ப ஹீரோயின் ஊருக்குள்ள போய் ஆளை கூட்டு வரணும்னு போறாங்க. இந்த பக்கம் சூனியக்காரி கிட்ட போகுது, அந்த குழந்தைய பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போக குழந்தை அழுக ஆரம்பிக்குது. சாவித்ரியோட ஆன்மா அங்க கயிறோட வந்து நிக்குது அப்படின்றத நமக்கு காமிக்க இவங்க அந்த ஆன்மாவை சிறைபிடிக்கிறாங்க. சோ அவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அந்த சிறைக்குள்ள மாட்டிக்கிட்டே இருக்க பட்டன் ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு, குழந்தைய காப்பாத்துறாரு. இந்த குழந்தைய எங்க கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அங்க ஒரு அடியாள் இருப்பா இல்லையா, அவங்க கூட ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துல இங்க அந்த சாவித்திரி பேய் இருக்கு, அது ஹீரோவோட உதவியால அந்த சிறையில இருந்து தப்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த சாவித்திரி பேய்க்கு எதிரில் இருக்க அந்த சூரியக்காரிய கழுவி கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. இதனால இவங்களை அழிக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனையை பயன்படுத்தி இந்த சூரியக்காரி பயங்கரமான நிலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற மாதிரி ஒளி எழுப்பி இங்க இருக்கிற மாதிரி ஒளி எழுப்பி மாத்தி மாத்தி அந்த ஆன்மாவை அலக்கழிச்சுக்கிட்டே இருக்க பட்டின சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஹீரோ காமிக்கிறாங்க. அந்த நபரை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து எழுந்து பார்க்கும்போது இங்க அந்த சாவித்திரி ஆன்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. சூரியக்காரி பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களோட கையில ஒரு மந்திரக்கோள் மாதிரி இருக்கும், அதை பயன்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஹீரோ என்ன பண்ணுதுன்னு புரியாம பக்கத்துல திரும்பி பாக்குறாரு, ஒரு அருவா மாதிரி இருக்கு. அந்த அருவா எடுத்து அவங்களோட கையை, அதாவது சூனியக்காரியோட கையை விட்ட மந்திரக்கோள் கீழே விழுந்து அந்த இடத்துல நொறுங்கி போக இவங்க கை இல்லாம நின்றுகிட்டு இருக்காங்க. இவங்களோட அழுகுரல் பயங்கரமா கேட்டுக்கிட்டே இருக்க சாவித்திரியோட ஆன்மா இதை கவனிக்குது. அவங்களோட கயிறு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கைத்தால அவங்கள அப்படியே தொங்க விட்டு இவங்க எப்படி தன்னை சாகடிச்சாங்களோ அதே மாதிரி சாகடிக்கிறாங்க அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க ஊர் மக்கள் எல்லாரும் ஓடி வந்து இதை பாக்குறாங்க. ஒரு மாதிரி ஆச்சரியத்துல நின்றுகிட்டே இருக்க இங்க அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து வந்து சூனியக்காரி அந்த இடத்துல செத்து போயிட்டாங்க அப்படின்றத நமக்கு காமிக்கப்பட்டு ஹீரோ அந்த குழந்தைய காப்பாத்தினா இல்லையா, அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் சாவித்திரியோட கையில கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க அந்த குழந்தைய தொட்டு பார்த்துக்கிட்டு இந்த இடத்துல இருந்து அவங்களோட ஆத்மா சாந்தி அடையுது அப்படின்றத காமிச்சு ஊர் மக்கள் கிட்ட போகுது. எது எப்படியோப்பா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா ஏது இருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே ஊர் தலைவரோட பையன் ரிவீல் பண்ணிட்டு அதுக்கான சொல்யூஷனையும் கொண்டு வந்துட்டா. இனிமேல் நம்மளோட ஊர் பொண்ணுங்க வெளியூர் போக வேணாம், அதாவது ஊர் பாட்டிங்க வெளியூர் போக வேணாம், அவங்களோட பேர குழந்தைய அவங்கள சந்தோஷமா வளர்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல கொண்டாடிக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ண ஹீரோக்கு அவரோட காதலியோட கல்யாணம் ஆயிடுச்சு. முதலிரவுல காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் தங்களோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலான்னு போக ஹீரோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. பயத்துல அவங்க கால் அட்டன் பண்ண பக்கத்துல ஹீரோ துணி இல்லாம இதை பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க. இவ்வளவு வேகமா இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி அம்மாவோட கால் எடுக்காம இவங்க லைட் ஆஃப் பண்ண இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ அம்மாவோட கால்ல என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்றதெல்லாம் ரிவீல் பண்ணல. அண்ட் இந்த படமும் பார்ட் 1 அப்படின்ற மாதிரி தான் டைட்டில் மென்ஷன் பண்ணிருக்கோம். இது பார்ட் 2க்கான லீடா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நாம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கலாமா? ரைட், இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல அதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தட்டி விட்டு போயிடுங்க.